எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், உமன்ஸ் தான் குழந்தை பெத்துக்கிறாங்கன்றதால அவங்க கிட்ட தான் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும்னு. பட் ஆகாஷா ஒரே ஒரு உமனை கூட கன்சியூம் பண்ணாம இப்படி இறந்து போயிட்டான். அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீலி கண்ணீரை வடிக்க. இதை கேட்ட கானாவோ, நீ ரொம்ப நல்லா நடிக்கிற, ஆக்சுவலா உனக்கு சோகம், அழுக, கோபம், சந்தோஷம்னு எந்த ஒரு உணர்வுமே கிடையாது. சோ நீ அதை மறைக்க தானே இப்படி ஃபேக்கான ஆக்டிங்க போடுற. ஆக்சுவலா நீ ஒரு எம்டி ஷெல் தான். நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. நீ எல்லாம் எதுக்குடா பிறந்தன்னு ஏளனமா சிரிப்பா. அப்ப டோமா, நான் எவ்வளவு பொண்ணை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை பார்த்தது இல்லைன்னு சொல்ல, கானாவோ அதோட நிறுத்தாம, உன்ன மாதிரி ஒரு அவமான சின்னம் உயிரோட இருக்கிறத விட சீக்கிரமா செத்துடலான்னு சொல்லுவா. சோ டோமா பேட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே 1000 தடவை செத்துருவான் போல. இதுல ட்ரிகர் ஆன டோமா சடனா அவளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண, கானாவோ அதை டாச் பண்ணி ஃபிளவர் பிரீதிங் 5th ஃபார்மால அட்டாக் பண்ணி கண்டினியூஸா 7th 8th